என்ன பண்ணுங்க கண்கள் சொல்லுகிறது ஏனியாகப்பட்டது மாலைக்குரிய வாசலுக்கு சென்று வருகிறது. அப்பேற்பட்ட சுபத்திரியாகப்பட்டவன் அவள் உருவத்தை மட்டும் பொம்மையாக செய்து இந்த ஏரியின் மீது வைத்தா இந்த பாவி அந்த பொம்மை என்ன நினைச்சிருவாங்க? மரத்து பொம்மைய சுபத்ரா 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 பாவி அந்த மரத்து பொம்மை என்று இவன் அறியாமல் வந்திருக்கக்கூடிய சேரி அந்தகன் மைந்தன். அந்தகன் என்ன தெரியுமா? பிறவிலேயே கண்ணு தெரியாத ஒருத்தன். பிறவிலேயே கண்ணு தெரியாத ஒருத்தவன் தான் அந்தகன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அப்ப யாரு? மகாராஜன். ரெண்டு கண்ணு அவுட். புறம்போக்கு எங்க போகுமா அவங்க அப்ப? அதே மாதிரி எப்படி அப்பனுக்கு கண்ணு தெரியலையோ அதே மாதிரி இந்த பொட்டை ஒரு பொம்மைய பார்த்துட்டு சுபத்ரா சுபத்ரா சுபத்ரா. ஆனா சுபத்ரோட நீயே சொல்றீங்க. அவன் என்ன சொன்னான்? அவனை விடுவனா விட்டுருங்க கம்முனு. ஒரு வேலை உன் தங்கையை மனமுடித்தால் ஒரு வேலை விருந்துக்கு வர்றன்னு வச்சுக்கோ. ஏழைய வச்சுட்டா தாலி இப்படி தூக்கிட்டு போட்டா யாரும் சாப்பிட்டாங்களா? நான் வந்து அவனுக்கு தங்கை சூடுதான் அவனுக்கு தெரியல. ஆனா இங்க காலில் போய் நிற்கிறான். அம்மா அவனை 56 தேசத்தை ஆளக்கூடிய ஒரு துரியோதன சக்கரவர்த்தி என்றால் நாட்டு மக்களை பேணி காப்பதில் சிறந்த மன்னனாக இருக்க வேண்டும். நாட்டில் உள்ள பங்கங்களையும் கவலைகளையும் தீர்க்க வேண்டிய அரசனாக இருக்க வேண்டும். ஒரு மாமன்னனுக்கு ஏற்ற மனு நீதியை அறிந்திருக்க வேண்டும். நீதியை மறந்துவிட்டான். நியாயம் தெரியாதவன் பங்கும் பங்காளி என்று பாராவரம் ஓட்டி வைத்த படும்பாவி இவன். நான் செய்த பாவங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன். அச்சக்கட்ட துரோகங்களுக்கு எச்சமாக கொள்ளவன் இவன் விதிவிலக்கே கிடையாது. ஊர் மக்கள் போற்றும்படி நீ வாழ்ந்திருந்தால் ஊரார் உன்னை போற்று. சொந்த பங்காளியே அச்சு தோத்தன நாய் உன்னை யாராவது சேர்ப்பாங்க? ஒரு கட்டிய மனைவியை மறந்து விட்டார்.
ஆசைக்காக அன்புக்காக கட்டிய மனைவி மறந்துவிட்டு அடுத்தவன் மணந்த மனைவி மீது ஆசைப்பட்டு வரக்கூடிய நான் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்கிறேன். அவன் குஷ்டிக்கிறான், அவன் சாராயம் குடிக்கிறோம். அந்த பத்தி நடிக்கிறான் கெட்டவனுக்கு வரவே வராது. அம்மா நான் நல்லவன். யாரு அடுத்தவன் மீது ஆசைப்பட்டேனா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டானா? அடுத்தவன் முன்னாடி மேல ஆசைப்பட்டனா? தம்பி போனது மேல ஆசைப்பட்டேனி பாஞ்சாரியார பாரா சபையில் நிறுத்து கொஞ்சம் நிறுத்ததோ காரா நான் செய்த தவறு. என்ன தவறு? பத்தினி பாவை என்று சொல்லக்கூடிய திரௌபதி பாரா சபையில நிறுத்தி பார்க்கும் சபையர் முன்னே ஆடை அகற்றது மகா பெரிய பாவம். ஏண்டா பங்கத்தை நினைவு கூறும் அளவுக்கு நீ அப்பேற்பட்ட நல்லவன் தெரியாது. உனக்கு பாசத்தை தெரியாது, பண்பு தெரியாது. அப்பேற்பட்ட வளர்ப்பிலே வாழ்ந்தவன் நான் இரண்டாவது செய்த தவறு. அந்த பஞ்சபாண்டவரின் 12 வருடம் நான் காட்டினே வனவாசம் ஓட்டினதோர் காலம். பஞ்சபாண்டவரை 12 வருடம் நான் காணாக ஓட்டி வைத்தோர் காலம். அம்மா சொல்லுப்பா, என் பங்காளிகள் என்று தெரிந்தோம். உன் பங்காளி தான் தர்மரி. யாரு உனக்கு? தம்பி உடையார் படைக்கு அஞ்சான் என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட படைக்கு நல்வழி வகுக்கக்கூடிய தம்பிகளை வேரோடு அறுத்தப்படும் பாவி சொத்துக்காக சொத்து குத்துட்டு போயிருந்தாங்க. புறம்போக்கு சொத்துதான் எனக்கு தேவை. ஆமா, நான் மூன்றாவது செய்த தவறு. மூன்றாவது தவறு என்ன உணவாதவன் என்று சொன்னது காலா. என்னை உணவாதவன் என்று சொன்னது காலா. எங்க மாமா ஜகினி மாமா முதல்ல சொன்னார். என்ன சொன்னாரு? அடுத்த பெண் மீது நீ ஆசைப்படுறது மகா பெரிய பாவம் சொன்னால. ஏன்னா அவரு சொல்லியும் எங்க அண்ணன் கர்ணனா கூப்பிட்டு போய் சுபதிரை கொண்டு வந்து என் தொடர்ந்து அமர வைக்கிறாங்க. டேய் அப்படி சொன்ன எங்க அண்ணன் என்ன சொன்ன? கெட்டவன் கூட நல்லது சொன்னா நம்ப மாட்டீங்க. அதே கெட்டவன் வாய ஏதோ சொல்லும் அதுதான் நம்புவேன். நான் நல்லவன் சொன்னா எவனும் கேட்கலையே. சுபதிரை தூக்கிட்டு வந்தா இவ்வளவு பாதியா வரம்போக்கு சேரார் கூட சேர்ந்தா செடியும் பகையாகும். அப்படியா? ஆமா. அப்படி யாரா பெருந்திருவார் சாமி என்ன போகாத என்று சொன்னதோ காலா. யாரா பெருந்திருவார் சாமி போகாத என்று சொன்னதோ காலா. என் முன்னாடி முதல்ல சொன்னான். கட்டிய மணிவன் மகாபெரிய தப்புன்னு சொன்னா மனைவி என்ற பாச பந்தத்திற்கு அடையாளம் என்ன, அடக்கம் என்ன என்று தெரியுமா? அன்பும் அரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பார்கள். இல் வாழ்க்கையிலே துணவியரை துணையாக துணவியோடு வாழ வேண்டுவதுதான் நல்வாழ்க்கை. அப்பேற்பட்ட துணவி வாழ்க்கையை மறுக்கிறேன். நீ துரோகக்கார வாழ்க்கை வந்து என் மனைவி சொன்ன வார்த்தை தவிர்த்து வந்த நப்பங்க பராக்காரமாச்ச நான்
நல்லவனுக்கு எங்கு போனாலும் வழி இருக்கும். அதனால மாற்றான் பகை தின்னாலும் மாற்றோருக்கு இதுதான் வழியதா? ஆமா என்னை நீ ஆதரித்து விட்டா அம்மா என்னை விட்டு விட்டாலே கால்கள் சிக்கிக் கொண்டது உடல் சோர்வடைந்து விட்டது இனிமேல் நீ சுமதில் என்று போன கூட என்னால் முடியாது. ஆனா நீ போமாட்டேன்னு சொன்ன நான் உன்னை விட மாட்டேன். எப்படி என்றால் அவனி 56 தேசத்தால கூடிய துரியோதன சக்கரவர்த்தி அடுத்த ஆண்மகன் மணந்த மனைவி மீது ஏற்றம் கொண்டு வந்திருக்கிறான். இன்னவனை செய்யக்கூடிய விளைவு இன்னவனை செய்யக்கூடிய பங்கம் ஊராரா பற்றவர்கள் உன்னை தூற்ற வேண்டும். எவரும் இப்பேற்பட்ட உலகத்தில் உன்னை போற்றவே கூடாது. மயக்கத்துல சொல்ற ஒரு இப்பொழுது சொல்கிறேன், எப்பேற்பட்ட ஏறி மீது ஏறி சுபதிரை காண வேண்டும் என்ற தருணத்தை நீ கண்டாயோ அத்தருணத்தின்படியே இந்த ஏரியை இதோ நான் எட்டி உதைக்கிறேன். இந்த ஏரியாகப்பட்டது ஆகாய மார்க்கமாக பறக்கும். எப்பேற்பட்ட ராஜாதி ராஜாக்கள் கண்டாலும் இந்த ஏரியை எட்டி உதைத்தால் இன்னும் உயர 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 உயரதான் பறந்து கொண்டே போகும். ஆனா என்னுடைய வம்சத்தில் யாராவது நம்முடைய வம்சத்தில் கை தொட்டால் மட்டுமே இந்த ஏரியாகப்பட்டது மறுபடியும் அப்படியே ஏரியாகப்பட்டது. ஆமா நீராடி கண்கள் சொல்லுகிறது. ஆமா யாராவது சந்திர குலத்தில் பிறந்தவங்க யாராவது ஏனி குந்தா யார் தெரியுமா? அண்ணா அண்ணாவாரும் கதமத ஆயாரே அடி கதிரால இந்த மதரே ஏனே தொட்டு எப்போதா புரியாதுனா அபிமானம் தெரியாம ஏறி போய் ஏறி மேல மாட்டி போய் ஆமா நான் கொல்ல கொடுக்கற திருட்டு தேவடருக்கு போறே ஏய் செட் போட சொல்லுங்க நம்ம ஏறடா மா போயாரா இது வந்து கட்டியம் அடுத்த பெண் மீது ஆசைப்பட்டார். ஆமா இந்த துரியோதனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் உங்களுக்கு வேறும். ஆமா ஆகையால் கட்டிய மனைவிக்கு ஒருவரும் நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. ஆமா கட்டிய மனைவி விட்டு அடுத்த பெண் மீது ஆசைப்பட்டார்.
இந்த மாதிரி ஏறி மேல ஏறிதான் சிக்கி மாட்டிக்கணும். அதனால எங்கன்னா ரூம் போடணும் போங்க. ஐயா ஐயா நீ எவ்வளவு ரூம் போடணும்ன்ற வேலை கட்ட முதல்ல போடுறேன். ஆகையால் இந்த நாடகம் ஏற்பட்ட காரணமே ஆமா. கட்டிய மனைவி விட்டு அடுத்த பெண் மீது ஆசைப்பட்டால் இந்த துரியோதனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் உங்களுக்கு ஏற்படும். ஆகையால் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்ய வேண்டாம். எப்படி என்றால் அம்மனுக்கு திருவே செய்து